கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா எந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்போடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோடு. நாங்க கேட்டதெல்லாம் கேப்போடு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கோடு. ஏன் பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா எந்த சோறு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் ஓல்டு கஞ்சி. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வந்து சொரு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் எப்ப கூழு, இப்ப கிடைக்கிறது பெரிய ரைஸு. அண்டா உண்டா தமஞ்சட்டை அடக வச்சுத்தான் ஆபத்தா விட்டு கப்புளிங்க பெங்கல வச்சுத்தான். அண்டா உண்டா சமஞ்சட்டை அடக வச்சுத்தான் ஆபத்தா விட்டு இளங்கொடிய பெங்கல வச்சுத்தான். எம்பிஏ படிக்க போறோம், நாளைக்கு விழுந்துக்கிட்டு புரிய போறோம். ஒன்று வாட விட மாட்டேன் பிறைத்தினி பயமே. என்னடா பூரா அங்கே போயிடுச்சுங்களா? ஆமாண்ணே, சாமி கும்பிட்டுக்கிட்டாங்க. பூக்குழி இறங்குறாங்க. இன்னும் ஒரு 1/2 நான் இறங்கிடுவேன். வீட்டுக்கு கிளம்பிடுவேன்னு சொல்ல வந்தேன்டா. இங்கே இருக்க ஆளுகள்லாம் வெளியூராப்பு 5:07 பஸ்ஸா 5:20க்கா? எனக்கே இந்த நிலைமைனா ராசவாட்டு நிலைமை. அந்த வர்ண பகவான் தேவனுக்கு இப்போ வந்தாரே ஒரு ஜாமியார், அவர் ஜாமியாராங்க. வையாவூரில் விறகு வெட்டி மூட்டம் போட்டு வித்துறேன். சும்மா கிடையாது, நாடகத்தில் எல்லாத்தையும் அடிச்சு விடுவேன். விறகு வெட்டி மூட்டம் போடுறவே நாடகர். ஊரில் செம்பரி ஆடு மேய்ச்சவன் எம்கேஆர் பாப்புன்னு மருதம் பண்ணி பூத்தோட்டத்துக்கு மருந்து அடிக்கிறவன். ஆமாம், இவன் யாருன்ற இவன் தாண்டா மார்கழி மாதம் கோலப்பொடி வைக்கிறவன் பஸ் ஸ்டாண்டில். அவன் யாருன்ற அவன் தான் கேரளாவுக்கு வெள்ளாட்டம் முழுக்க ஏற்றுறவன். நீலகண்டேன் லூப்பு வைக்கிறவன். இவன் பூ கட்டுறாள். உள்ள இல்லையும் சத்தியம் பண்ணும், எல்லாம் உண்மை. வள்ளிக்கு வந்த தங்கச்சி யாருன்ற அதான்டா 100 நாட்டை வதிரவன் போல விஜி மா டாக்டரு. அதே அந்த சென்னை அந்த பிரச்சனை. யார் ஜெயிக்கிறது யார் தோக்குறது? நாரதருக்கு எனக்கும். அப்போ நாரதருக்கு எனக்கு தானே. அப்போ யார் ஜெயிக்கிறது தோக்குறது? இன்னும் 45 வருஷம் வந்தாலும் இதை நீ பார்க்க முடியாது. வீட்டுக்கு போகிறது நல்லது. நான் தன்னால் 21 வருஷமாக ஏதாவது சிரிக்க வச்சுட்டு ஊரை ஏமாற்றி திட்டேன். என்கிட்ட வந்து சிரிக்க வைக்கிறது அதான்டா. நடிகை என்ன பேசுகிறேன், இந்த மேடையில் பேசுகிறோமே இதெல்லாம் உண்மையா? மக்களை சிரிக்க வைக்கிறது நடந்த மாதிரி காமிச்சு அப்படி போகிறது தான் கலை. அதுதானே அப்புறம் கதை வேறு. உண்மை தானே. திறமையை காட்டவா? நாரதை விழுத்தாடி போட்டு சங்கா இருக்கிறேன். குலக்கசை ஏற்றுட்டு திருடான போலீஸ் ஸ்டேஷன் போ. நான் தன்னால் கிடக்கிற கடையில் நான் சந்திக்காத நாரதே கிடையாது. போ, நீங்கள் பார்த்துருப்பிய வள்ளி திருமண நாடகத்தில் இன்றைக்கி வள்ளி நாரதன் தர்க்கம் பண்ணாங்களே. உங்கள்கிட்ட கேட்குறேன், முத வள்ளி திருமண நாடகத்தில் வள்ளிக்கு நாரதனுக்கு தக்கத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா வரிச்சொரு பழனியப்பனை சந்திச்சவேனா. அவர் செத்து போயிட்டாருன்னு இந்த வந்துட்டாங்களே நெய்ப்பந்த ஏந்த வந்துட்டாங்க. கையை இறக்கலை,
குடத்தை உடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் புதுக்கோட்டை எங்கள் அண்ணே முத்தப்பா நாரதரை சந்திச்ச வேணாம். அவரு செத்து போயிட்டாருண்ணே. இருப்பா கொஞ்சம் மட்டை வெட்டிக்கிறேன், ஒவ்வொருத்தராக கொண்டு வரையாடுறாரு. அதுக்கப்புறம் அஞ்சரை கட்ட ஆறுமுகத்தை சந்திச்சவன், அவரும் செத்துட்டாருண்ணே. இருப்பா ஒவ்வொரு தடவை ஐஸ் ஊத்துட்டு வா, உடனே சூம்புரி என்ன. அதுக்கப்புறம் அள்ளிநாகரன் ஆதிநாராயண சந்திச்சவன், சத்தியமா அவரு செத்துட்டாருண்ணே. கோதமங்கலம் முத்துச்சிற்பியை சந்திச்சவன், அவர் சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான்னு பாடிக்கிட்டு இருக்காருண்ணே. அவன் நல்லா இருக்கணும்ப்பா, நல்லா இருக்கணும். அவன் சிங்கப்பூர் மட்டும் கிடையாது, சீனாடு காத்தான் கூட போகணும். அவன் ஆத்தாப்பன் பெத்த நேரம் மாதம் 30 என் கூட தான் எங்கள் அண்ணன் நாடகம் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அவன் நேரத்துக்கு சிங்கப்பூர் போகிறேன், ஹாங்காங்குன்றான், துபாயின்றான், ஒரிசான்றேன், ஒரு சார்ஜ் படுக்கிறேன். அவன் நேரத்துக்கு நல்லா போயிட்டு இருக்கேன் வெளிநாடா. நான் இன்னும் இந்த உரத்த நாடை தாண்ட முடியாடா. எப்படி தாண்டுவேன்? ஏமே காலே தூதே எமகண்டேன், 10க்கு மருதமணி எலும்புச்சம்பளம். உங்கள் முகத்தில் முழிச்சா நான் எப்படா தாண்டுவேன்? பிளேட்டில் கூட்டு போகிறோம்னு மருதமணியை கூட்டிகிட்டு போனால் அவன் சொல்கிறேன் ஜன்னலை திறந்து உட்காரலாமான்றேன். அப்புறம் உங்களை கூப்பிட்டு எப்படி போவேன்? நான் கடைசி வரைக்கும் சோறு திங்கிற பிளேட்லேயே படுத்துக்கிறேன்டா. எதில் விட்டு? வாயில. நல்ல நேரம், குளிர் நேரம் நல்லா இருக்கும். தம்பி கொஞ்சம் அப்படி வரீங்களா? பழைய சுண்ணாம்பு தர்றேன். சாமியார் வர்றார், கானகத்தில் பாட்டு பாடும் சாமியார். உன் பேக்கில் என்ன இருக்கு? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. பப்புன்னு வெளியே வர்றாரு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. கண்மணி நாளும் பிறந்துருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி. கண்மணி பச்சை குழந்தைகிட்ட பாலூட்டி வளர்த்தி பால குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. மாதத்துக்கு முன்னாடி செப்ப இறங்கி கிடந்தா கலிச்சேரி காளிமணி உன்னைய காப்பாற்றி விட்டேன். இப்போ ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், சூட முட்டையை சப்பி விட்டேன்னு வந்து வாங்க. என்ன இப்படி வந்திருக்கிய? வீடு பாதுகாச்சா? நீங்க என்ன அப்படி வந்திருக்கீங்க? என்ன காரணம்? யதார்த்தம் வந்துட்டிய? நீ போட்ட வேஷமே சரியில்லையே. இல்லை நீயும் போட்டிருக்கிறது ஆவேசம் மாதிரி இருக்கே. நான் வந்து கோமாளி, நான் எப்படி ஒன்று வருவேன்? நாங்கள் நாரதர் மாதிரி தாங்க இருக்கோம். இல்லையே. ஏய் நீ கோமாளின்னு எதை வச்சு சொல்ற? ஆஞ்சநேயர் கோயிலில் பொங்க வைக்கிற ஆள் மாதிரி வந்து. ஏய் நீ கோமாளி போய் யாருன்னு தெரியுமா? காட்டுக்குள்ள கலாணி பேலா தெரியாம பாரு, வழிபறை கொள்ளையரா அதெல்லாம் தெரியுது. என்ன அதெல்லாம் கிடையாதுன்னா? செந்தில் சில்லுமு காய்ச்சி உடச்சுடுவேன். ராதா அரைஞ்சுனா பல்லு கொட்டி போயிருங்கீல. கொட்டி போனா பிறகு நீ தான் எடுத்துட்டு போகணும் ஓம்பல்ல. என்ன தெரியும்? நீ என்ன வேஷம் போட்டு? நீ என்ன தெரியும்? நீலாம் இங்கே வந்து தெரியுற? கண்மை வரைய தெரியாது, வரைஞ்சி விடுறவேனா? டேய் உனக்கு காதோர தோடு மாட்ட தெரியாது, மாட்டி விட்ட வேணா. ரொம்ப அதிசய புலாக்க பேச. அப்படியே நீ ரொம்ப கிழிச்சிங்க கேப்ப நட போற. என்ன தெரியும்? என்ன உனக்கு தெரியுங்கிற விஷயத்தை வேணா பேசி பாப்போம். வாதி பிரதிவாதி எதை வேணாலும் பேசுவான். சொன்னார் எல்லாத்தையும் பேசுவான். நாரதர சண்டைக்கு இல்லைங்கன்னு நீயா நான் பார்த்து இழுத்து பாருங்க. வேணா எனக்கிட்ட நீங்க வேணா வச்சு கொண்டு போங்க பார்ப்போம். எது வேணாலும் பேசி பார்ப்போம். எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? தெரியும், எல்லா விஷயமே தெரியும். அப்புறம் நீ ராமாயணத்தை கேட்டா சொல்லுவ, ஆமா, மகாபாரதத்தை கேட்டா சொல்லுவ. காவிரி இப்ப இது பாண்டிய நாடு. ஆமா, பாண்டிய நாட்டில் ஓடுகிற நதி அதே அப்படின்னா அதே நதின்னு தெரியல. என்ன நதி? போயாங்கிட்டு இது ஒரு இதுன்னு தெரியாததுக்கு நீ போட்டு இப்படி எல்லாம் ஒலட்டாதராதா விடு. நான் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன். நதி தெரியாம நாட்டில் இருப்பாங்களா? சொல்லு, என்ன நதி? பாண்டிய நாட்டில் ஓடுற நதிக்கு பேர் என்ன? எல்லா நதியும் பச்சை தண்ணி தான். விளங்காம மனுஷன் இப்படி பேசுறானே நீங்க வேண்டாது. பச்சை தண்ணியில ஓடுதான் எல்லா நதியும். இது இப்ப நதியை கட்டு போய் எல்லாரும் நாளைக்கு போய் உண்ணவரது இருக்க போறாங்க. வைகை நதி பாண்டிய நாட்டில் ஓடுறது. ஏன் அது வைகைன்னு வச்சாங்க? கையை வச்சதுனால வைகை, அது வேற விஷயங்க கிடையாது. அடுத்து சோழ நாட்டில் ஓடுற நதிக்கு பேர், ஆறுக்கு பேர் என்ன நதி? அதான் சொல்லு. எதையாவது ஒன்று சொல்ல. அப்புறம் நீ கேட்டுட்டு போய் அடுத்த மேல பேச எனக்கு தேவையா? என்னமோ எல்லாமே எனக்கு தெரியுற மாதிரி சொல்ற. சோழ நாட்டில் ஓடுறது காவிரி நதி. காவிரி போய் கடல்ல உள்ள புகுற இடம் என்ன இடம்? காவேரி புகூர் பட்டணம். காவிரி புகும்பட்டினம். ஆமா, பூம்புகார் அப்படிங்கிறதுல அங்கே கண்ணகி பிறந்தாள். கண்ணகி கதவுல தட்டு போட வந்திருக்கார். கதவாளி தட்டு கதவாரி மேய்தான் பாக்குறாப்லையோ. எவனாவது தவசர் இப்படி ரத்தம் கக்கிற மாதிரி போடுவானா? சரிங்க. காவிரி போய் புகும்பட்டினம், காவிரி பூம்பட்டினம், பூம்புகார். அங்கே பிறந்தவள் யாருன்னா கண்ணகி. கோவலன் கண்ணகியும். கோவலனை
எங்கே சோழ நாட்டில் பிறந்த கோவலனை மதுரையில் கொண்டுட்டாங்க. இந்த செய்தியை மதுரையில் கொண்டுட்டாங்களா? ரொம்ப அன்னைக்குன்னு நான் ரொம்ப நீ ரொம்ப நடிப்ப, எனக்கு தெரியும் உன்னைய பற்றி. நீ அதெல்லாம் வேண்டாம், நான் கேட்கறதுக்கு மட்டும் சொல்லு. அப்போ மறுசிலம் சிலம்பு திருடியாக பட்டம் சுட்டு கொண்டுட்டாங்க, இறந்துட்டார் கோவலன். அப்போ மறுசிலம்பை எடுத்துக்கொண்டு கண்ணகி மதுரைக்கு வந்து மதுரையை எரிச்சா. அது எந்த காலம் சொல்லுங்க? அப்பொழுது என்ன மன்னன் ஆண்டார் மதுரை? அவன் மொச புழுக்க தெர்றாயா? கண்ணி கட்ட மொச புழுக்க தெரியல. முண்டை 1 ரூபா 2 ரூபா கண்ணியாவது விழுந்திருக்கான்னு பார்ப்பேன். திருவிழா கூட்டத்தில் 1 ரூபாய்க்கு காசுக்கரா என்னடா மொழி நீங்க பேசுறது? அது கிளியை விரட்டுற பாசை. சரிங்க. கண்ணகி கண்ணகி வம்பார வாங்கிடுவ. இருங்க சொல்ல விடுங்க. சொல்லுங்க. கண்ணகி சிலம்பு எடுத்துக்கொண்டு தொண்டிக்கு போயிருக்கலாம். ஏன்னா அதுக்கு மீன் வாடை ஒத்துக்கிறாரு. ராமேஸ்வரம் போயிருக்கலாம், கிலோமீட்டர் தூரம். எதுக்காக கண்ணகி மதுரைக்கு போனா அப்படின்னா, மதுரைக்கு இன்னைக்கு என்னடா ஏலை என்னப்பா தீக்குளிச்சிய மாதிரி தர நீ நாரதர் இல்லையா? நான் இங்கிட்டு பார்த்து பேசிக்கிட்டு அங்கிட்டு இருக்காரா? கண்ணகி போன இடம் மதுரை. மதுரைக்கு இப்போத்தான் பேர் வந்து மதுரை. 1957 மதுரையினுடைய உண்மையான பேர் என்னன்னா மதுரை. இருக்கிற 10 பேர்த்த காப்பு கட்டுறதுக்கு போயிருங்க. எனக்கு தெரியும். உங்களை தானாவே கட்ட விட்டுருவாங்க காப்பு. ஆங்கிலத்தில் பேரு மஜுரா. டே மஞ்சளா கிடையாது, ரோகிணி. கேட்குற கேள்விக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. அதுக்காக பெரிய நீங்க கேட்டோன்னு சொல்லணுமா? அம்மா கேட்டோன்னு தானே சொல்லணும். இருங்க பொறுமை சொல்லுவோம்ல. மேலே வெள்ளைக்காரங்க மதுரைன்னு கூப்பிட தெரியாம மெஜுரான் இருக்காங்க. இப்ப அதெல்லாம சாமி அதே இப்ப அவர் வெள்ளைக்காரனா? பதில சொல்லுங்க. கண்ணகி சிலம்பு எடுத்துட்டு போனா. சிலம்ப ஏன் எடுத்துட்டு போனா? அத கேட்கலனா அவ கிளம்புனா சிலம்புனா. இல்லை எல்லாத்தையும் சொல்றேன். நான் உன்னை மாதிரி சாட்டா அடிக்கிற பாப்புன்னு கிடையாது. 21 ஆண்டுகள் பாபுன சார் ஏத்து வந்த பேசாம இருப்பா. அண்ணன் 21 வருஷமா இப்படித்தான் பேசினேன். இரு சொல்லுவேன்ல. கண்ணகி சிலம்பு எடுத்துட்டு போனா. 21 பொத்து காமி. அவனை சொல்ல வர அவனை போய் சொல்ல. அவன் தாங்க இது பண்றேன். கண்ணகி சிலம்பு எடுத்துட்டு போனா மதுரையின் பதியிலே. மதுரையின் பதியில பார்த்தா அவ இறங்கின இடம் மாட்டு தாவணி, பக்கத்துல காவேரி குடன், மாட்டு சந்தை. மாட்டு சந்தை நடந்ததனால் மாட்டு தாவணி. ஏன் அதுக்கு பேர் மாட்டு தாவணினா, 2 பேரும் கையை போட்டு விலை பேசுறேன், கை மாட்டிக்கிருச்சு. மாட்டினதுனால போட்டது கையில தாவணி, மாட்டு தாவணி. துணி இல்லை, ஒரு பொம்பளை போடா. நீ ஏலாம் வேலாம் தம்பி, காசு வேணுமா இல்லை திருவிழாவில் இறக்கி விட்டு போறேன் பிறை தின்று தெரியா? ஆனா போன கண்ணகி ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்கல. வெறுவயத்தோட போய் சிலம்ப உடைச்சா. உடைச்சா சிலம்பு உடைச்சவனே அங்கே ஒரு கிளவி நின்று சிலம்பு உடைச்சிட்ட கிளம்பு. போனவனே கண்ணகி தீய வச்சு எரிச்சா. ஏன் எரிச்சா? தீய வச்சு கண்ணகி ஏப்பா எரிக்கணும் அப்படின்னா, அவ எரிச்சது தீ. முதல்ல மதுரைக்கு பேரு மதுரை இல்ல மதுரை அப்படின்டா. இப்ப தீய வச்சு எரிச்சா. ஏன் எரிச்சா? ஏலே என்ன பேசுற? என்னைய கூட ஏன் கண்ணகி தீய வச்சு மதுரை எரிக்க காரணம் என்னன்னா, அன்றைய காலத்துல குப்பை கூலங்களை அள்ளுவதற்கு கண்டனர் லாரி இல்லை, சேஜிப் இல்லை. அப்ப மதுரை ஊரா சுத்தி குப்பையா கிடக்கே, அதெல்லாம் எரிஞ்சு போகட்டும் என்றதான் மதுரையை சுத்தம் பண்றதுக்காக வச்சதி. அப்படி காத்தோட்டமா எல்லா பக்கம் லாவிருச்சு.
இதான் நடந்த உண்மை. இவர் ஒருத்தர் விளங்காத சாமியா இருப்பாரு. இந்த கேள்வியெல்லாம் எதுக்கு சாமி எங்கிட்ட? அது உண்மையில எப்படின்னு சொல்ற சரியான விஷயம் தாங்க. இந்த கேள்வியை வந்து குப்பை உலகம் இல்ல உங்க மதுரையும் பதியை மீனாட்சி வாழ்ந்து கொண்டிருக்கு. உங்க முகரக்கட்டை பார்த்து இந்த கேள்வியை கேட்டேன் பாரு. அது ஏன் புத்திக்கு அதுக்காக ரொம்ப மதமா பேசாதீங்க. ஏய் உங்கள்கிட்ட போய் கேட்ட மாதிரி தரத்துல முடிச்ச பையில வேண்டாம். அவன் என்ன குப்பைக்குள்ள கிடக்கா? மதுரையில குப்பை கிடந்துச்சா? அதை எரிக்கிறதுக்காண்டி என்ன மதுரையை சுத்தம் பண்றதுக்காண்டியா மதுரை எரிச்சா? குப்பை அள்ளுறதுக்கு லாரி இருந்துச்சா? இன்னைக்கு தானே லாரி எல்லாம் இருக்கு. அன்னைக்கு எவ்வளவு குப்பை அள்ளுறது மதுரைக்குள்ள? அதுக்காக கண்ணகி இங்க இருந்து போய் அங்க மதுரை எரிச்சாலா? விடுங்க அந்த மதுரையை எரிச்சது எந்த காலம்? பேச்ச விடுங்க. அந்த பேச்ச கேட்டாலே எனக்கு அப்படியே மனசு கொதிக்குது. இவ்வளவு சவடால் இதுவா பேசுறியா? உனக்கு தெரியுமா பதிலு? சட்டம் பேசுற உனக்கு தெரியுமா பதிலு? அந்த பொம்பளை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. அந்த கண்ணை அன்னைக்கு மட்டும் நான் அந்த ஊர்ல இருந்திருந்தேன்டா நடக்கிறதே வேற. நான் இல்லாத நேரம் பார்த்து நான் போயிட்டு வேற ஊருக்கு போயிட்டு வர்றேன். அடக்கடந்த கோழியெல்லாம் எரிஞ்சு கிடக்கு. எத்தனை படப்பு எரிஞ்சிருக்கும், எத்தனை கடலைக்கொடி படப்பு, எத்தனை ஓலை வீடு. நான் அன்னைக்குன்று நான் சும்மாவே நான் போதக்கிறேன். நான் மட்டும் இருந்தேன்னா கண்ணை அந்த மனைக்கு என்ன பண்ணிருப்பேன் தெரியாதுல்ல. இன்னையா ஒரு பொம்பளைக்கு அவ்வளோ ஒரு ஆக்ரோஷமா? மதுரையை போய் அப்படியே அதுல சித்திரை மாதம் வெயில் காலம் மழை காலமாக இருந்தாலும் பாதி எரிஞ்சாது பாதி கிடந்திருக்கும். ஒரு குச்சியில் பிடிச்சி விட்டா பூரா மதுரையே. ஏய் போடா. நான் அதுக்கு தான் அந்த பொம்பளையை பற்றி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். அவ்வளோ நான் பரவாயில்லையே, என்னமோ நீ இருந்திருந்தா வேற மாதிரி ஆயிருக்கும். ஏலே எங்கிட்டோ தீ லாவி மதுரை எரிஞ்சிருச்சு விடுவேன். பல காலம் வெயில லாவிருச்சுன்றாரு. மதுரையை எரிச்சு கணக்கு பண்றாரு. கோழி குஞ்செல்லாம் எரிஞ்சு வச்சா மதுரையை எரிச்சதுக்கு இவன் சொல்றான் குப்பை நிறையா சேர்ந்துருச்சா மதுரையை எரிச்சு சுத்தம் பண்ணிட்டாலாம். இவருக்கு பதில் அவர் கோழி குஞ்சு அடையில கிடந்துச்சு, வெக்கப்படப்பெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எரிஞ்சிருச்சு. இவர் தண்ணி போட்டு வேற ஊருக்கு போயிட்டாராம். அங்கிருந்து என்ன பண்ணிருப்பேன்? சேர்ந்து எரிஞ்சிருப்பேன். நடக்கிறதே வேற. நான் இல்லாம சரிங்க. நான் என்ன கேட்கிறேன்னா பொம்பளைக்கு நல்ல நேரம். நான் நாளைக்கு வெளியூருக்கு விருந்தாளியா. உனக்கு நல்ல நேரம் நீ வெளியூருக்கு போயிருப்பேன். இல்லைன்னா நீ சேர்ந்து எரிஞ்சிருப்பேன். இப்ப பாருங்க, நான் அதை கேட்கல. மதுரையே கண்ணகி எரிச்ச காலம் என்ன காலம்? அப்ப எந்த மன்னன் ஆண்டுகிட்டு இருந்தாரு? அருமையான கேள்வி. நாரத மகரிஷி வந்தீங்க. நாட்டு மக்களுக்கு புரியுற மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும்னு கேட்கறீங்க. ஆனா நாங்க அதை கேட்டோம்னா நாங்க சொல்லியிருந்தோம்டா உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம். ஆமா இல்ல 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 நாங்க மக்களை சிரிக்க வைக்கணும், நீங்க சிரிக்க வைக்கிறதா. ஆனா இப்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. ஆமா அந்த காலத்துல கண்ணகி வாழ்ந்தா ஏன் மதுரையை எரித்தாள்? அது எந்த காலம்? எந்த காலம்? அருமையான கேள்வி, அழகான கேள்வி, நாட்டு மக்களுக்கு புரிய வேண்டிய கேள்வி, இது வேண்டிய கேள்வி. உண்மையிலேயே கேள்வி. அது தெரியுமா தெரியாதா? போ தெரியலைன்னா அங்க போய் நில்லு. அப்ப நீங்க பதில் சாமி பதில் சொல்லுவேன் சாமி. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து சும்மா விளையாட்டா பேசிட்டாலும் என்னையுமா கேள்விக்கு பதில் சொல்லணும். மூத்த வந்தேன் இல்லைன்னா நாளைக்கு ஒரு மாதிரி ஆமா பேசுவாள். என்னையா கேட்ட கேள்விக்கு பதில் தெரியும் சொல்லிடக்கூடாது. ரெண்டு பேருக்கு பதில் தெரியாதுல. ரெண்டு வேளை வந்து சொல்லிடக்கூடாது. ஆமா அதுக்காண்டி நாட்டு மக்களுக்காக சொல்றேன்னு சொல்லியா நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அருமைங்க. இப்படி ஒரு மனுஷரை நான் பார்க்கணும்யா. என்னதான் இருந்தாலும் புரிஞ்சுக்கிறாள்ல. சொல்லுங்க. மதுரையே ஏன் எரித்தா? நந்தி குறுக்க அடிக்கிற மாதிரி இப்படி குறுக்க நின்று வராதுடா. ஏற்கனவே கொக்கிச்சு கேளு. ஓடா ஓரமா சொல்ல போய் பதில் சொல்ல போறேன் கேட்டுக்க. என்ன சாமி ஏக்கறேலிக்கலாம் நீ படிப்பு போய் படிச்சிட்டு வா. சின்ன பிள்ளை பத்தாது உனக்கு. கேட்டுக்க. பதில் சொல்லி அருமையான கேள்வி கேட்டீங்க. நாட்டு மக்கள் நீ பதில சொல்றா. இவனுக்கு பதில் தெரியலன்னா ஏன்டா டேய் போடா. சரி வாங்க. திருவாரண ஏரியாவுல இப்படி எல்லாம் ஒரு கேள்வி எதிர்பார்ப்பேன். நாரதர் கேட்ட கேள்விக்கான பதிலை கூற வேண்டும். திருவாரண தொகுதியே ஒரு வள்ளியர்மனான புராண நாடகமாக தான் ஒரு கதையை ரசிக்கக்கூடிய ஏரியா. அதெல்லாம் கேட்கல, நான் கேட்ட கேள்வி. இருங்க சொல்லிக்கிறேன். நாட்டு மக்களை ஒரு பெருமைப்படுத்த வேணாமா? சரி வாங்க. அது ஓரமா போயிருப்பா. பதில் சொல்ல போறா, நீ தள்ளி விடுறா. மக்கள் சந்தோஷமா இருக்கணும். அவங்க விருப்பத்துக்கு தக்கன நீங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லிட்டா நானும் மதுரையில இருந்து திருவாரூரைக்கு வந்ததுக்கு பெருமை இல்லாம போயிடும். செந்தில் குமரா என்ன காத்து வாக்குல பேச்சு அடி விடுது? என்ன
என்ன காரணம்? என்ன பேச்சு? என்ன பேர் சொல்ற மாதிரி இருக்கு? யார் பேர? செந்தில் குமரனிய. செந்தில் குமரனா என் கொலக்கடவள தெய்வத்தை கூப்பிடுறேன், முருகனை கூப்பிடுறேன். அவர் துணையோட கேட்கிற கேள்வி நாரதர் மகரிஷிக்கு நான் பதில் சொல்லணும். செந்தில் குமரா நீயா அப்படின்ட்டு சாமியை கூப்பிடுறேன். சரி சொல்லுங்க, பதில சொல்லுங்க. பதில கூற வேண்டாம். அருமையா இவனோட சாப்பிட போதாட்டமா இலை கனி ஒரு இலை இருந்தா கொண்டு வா, உனக்கு சோற கொடுக்க. என்னடா போங்க, என்னடா ஏன் அது ராமேஸ்வரம்ல ஒன்று இங்கேயே புறம் கழிக்கிற. ஏப்பா ராமேஸ்வரம் போயிட்டு வாப்பா. சரி சரி வேணாம், சாமி கேட்ட கேள்விக்கு பதில சொல்றேன். சாமி அவங்க எதிர்பார்க்கறாள். கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க. அதுல அப்பயோ 12 மணிக்கெல்லாம் எதிர்பார்த்தவங்க நாரத மகரிஷி புராணத்தை பேசணும், அதை கேள்வி கேட்கணும், நாளைக்கு போய் வயக்காட்டில் அந்த புராணத்தை வச்சு உழுகணும்னு நினைச்சு கேள்வி கேட்டவங்க. அதுலயே அந்த உட்காந்துருக்காரு அதை முடிச்சு ஒரே முறத. சரி சொல்லுங்க ஐயா நாரத மகரிஷி, அருமையான கேள்வி கேட்டீங்க. கண்ணகியை பத்தி பேசுனதே ஒரு பெருமை தான். ஆமா ஆமா, நாட்டு மக்கள் புரிய வேண்டிய கேள்வி. மதுரையே ஏன் கண்ணகியை எரித்த காலம் எந்த காலம்? இதுதான் உங்க கேள்வி. என்னையோட கேள்வி அது எந்த காலம்? ஆமா, அது தாங்க தீயணைப்பு வண்டி இல்லாத காலம். சாமியை காணா பரவாயில்ல, கேள்வி ஒத்த கேள்வி கேட்டாலும் அதோட இடத்த கதை வந்துட்டாரு. கண்ணகி எரிச்ச காலம் தீயணைப்பு வண்டி இல்லாத காலம். ஆமா, தீயணைப்பு வண்டி இருந்தாதே. ஏலே எத்தனை தடவைடா கேட்டேன். ஏலே உன்னைய நான் சட்டையை பிடிச்சி அடிக்கவா, சட்டை இல்லாமல் கலட்டிக்கிட்டு அறையவா? சட்டையை கலட்டிக்கிட்டு கூட அரை. ஏலே நாரதர் வேஷம் போட்ட வந்தாலும் இந்த போயிட்டாப்புல ஆட்டுக்குட்டி கொலை வட்டை சாமி, எங்கள் அண்ணனுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். உன்ட்ட மன்னிப்பு எவனாவது தீயணைப்பு வண்டி வரலேன்ட்டு வாங்கலடா, மன்னிச்சுக்கோங்க அண்ணனை, வயசாகிடுச்சு, கொஞ்சம் மூளை. எனக்கு நேரம் சரியில்லடா, அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர என் புத்திக்கு நான் ஒன்றும் சொல்லலை. உங்கள்கிட்ட வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன் பாரு, எனக்கு இது வேணும்னு நம்ப வேணாம், உனக்கு இது தேவையாங்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் கதை. ஏண்டா மதுரையை நோக்கி வருகின்ற கண்ணை, அது கேள்வி இல்லை. என்னை உண்மையை சொன்னாலும் விட மாட்டாரு. இப்போ சொல்லிடுறேன். அப்போ தெரியுமா? இருக்கா? இருக்கு. மதுரையை நோக்கி வந்த கண்ணகி தன் கையில் வைத்திருந்த சிலம்புகளை, சிலம்பு கொண்டு வந்தால, சிலம்புகளை உடைத்து விட்டாள். சிலம்புகளை இல்லை, சிலம்பை உடைத்து விட்டாள். ஒரு கையில் சிலம்பு இருந்துச்சு, சொல்லுங்க என்ன சிரிப்பா அண்ணே முடிச்சுட்டு போகிறோம், இப்போ எங்களுக்கு காசை கொடுங்க, நாங்கள் போயிட்டோம். சிரிப்பா பேசக்கூடாது. எதுக்கு சாமி முடுறான்? மக்கள் பூரா ஒன்னா கூடணும், சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும் தானே சாமி முடுறா. சந்தோஷமா இருக்கணும். ஒரு அளவு தானே, ஒன்னாலும் சிரிக்க முடியலன்னு சொல்லு. சிரிக்க வைக்கிறது ஒரு அளவுன்னு சொன்ன ஒரே டிரைவர் நீதான்ப்பா. எப்போ அடுத்து பிறக்கிற பிள்ளைக்கு அவரை சேனை வைக்க சொல்லுங்கடா. ஐயோ சரிங்க. மதுரையை கண்ணை எரிச்சா இருங்க, ஒரு ஆளுக்காக முடிக்கலாம் முடியாது. இந்த உட்காந்துருக்க உறவு நீ கோத்தாலும் கோச்சிட்டுப்பா, நாங்க புராணம்லாம் பேச முடியாது, எங்களுக்கு புராணம் தெரியாது. நாங்க சிரிக்க வைக்கிற கோமாளி, நாங்க இப்படித்தான் நடிப்போம். இஷ்டமா இருந்தா உட்காந்து பாருங்க, பிடிக்காதாலும் எந்திரிச்சு போய் பார்த்துக்கிட்டு நாளை கழிச்சு பக்கத்துல வள்ளியம்மன் நாடகம் மதுரை பாட்டியாலும் நல்லா பேசுவாங்க, அங்கே போய் பார்த்துக்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். நாங்கள் கோமாளி, நாங்கள் சிரிக்கத்தாயே வைக்க முடியும். அப்போ தக்க யார் பேசுவாங்கன்னா நாரதரும் வள்ளியும் சந்திக்கும் போது, ராஜபாட்டு வள்ளியும் சந்திக்கும் போது என் தர்க்கம் பேசுவா. அப்போ பல ஓடி செலவு பண்ணி தமிழ் சினிமா எடுத்தாலும் அதுக்குள்ளே ஒரு காமெடியனை ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த கதையை தொய்வில்லாமல் சிரிக்க வச்சு அப்படியே கொண்டு வரதான் ஒரு படத்தில் காமெடியாக இருப்பாள். அந்த மாதிரி தான் அந்த நாடக கலையிலையும் எங்களை மாதிரி கோமாளி இருப்பா. அப்போ எங்கள் 2 பேத்துக்கும் சிரிக்க வச்சதுனால தான் இத்தனை ஆயிரம் கூட்டம் வந்துச்சு. இப்போ ஒன்றையும் நக்கிட்டு போயிடுச்சே. நான் என்ன பண்ணா ஏதாவது நீங்கள் சொல்லலாம், என்னடா பாப்புன்னு சிரிக்கையே வைக்க மாட்டாங்க மசர் மாறினா.
அந்த கண்ணையை வைக்கிறதோட எனக்கு மட்டும் வச்சு விட்றியானே, என்னையை எரிச்சு விட்டு போனேன். பதில் சொல்லு. கண்ணகி மதுரையம்பதியை எடுத்த காரணம் என்னன்னா, கோபமாக வருகின்ற கண்ணகியை ஒரு வயதான மூதாட்டி தடுத்து நிறுத்துகிறார். யாரம்மா நீ? நான் தான் கண்ணகி. ஏன் இவ்வளோ கோபமாக வர்ற? கொஞ்சம் இருமா, பேச குக்குரையை கிண்டி தரேன் அப்படின்னு. மொட்டை நாக்கு முண்டை கொக்குரியன்றாண்டாவே. இல்லை, நாக்கு இதாகிடுச்சு. இப்போ உள்ளதை சொல்லிவிட்டேன். கொஞ்சம் நீச்சல் தண்ணி தர, நீராகரம் தருகிறேன், அதை குடித்து விட்டு போகணும்னு சொல்லும்போது நீச்சல் தண்ணி வேண்டாம் அப்படின்னு சொன்ன கண்ணகி பொருதனம்னு பொருதலை. அது தீப்பெட்டியை கண்ணகி எடுத்துச்சு, பொருதனம்னு பொருதலை. அது நல்ல சிவாசி தரமான கம்பெனி தீப்பெட்டியாக இருந்திருக்கு. உரசிச்சு பிடிச்சிருச்சு, எரிஞ்சிருச்சு. போங்கடா. சரி, வேற கேள்வி கேட்குறீங்களா? வேற இப்போ கோயிலில் நேர்த்தி கடன் ஒன்று நடக்குது. தீச்சட்டி எடுக்கலாம், அக்னி மிதிக்கலாம், அப்புறம் இப்போ முளைப்பாரி எடுக்கலாம், பால் குடம் எடுக்கலாம், வேல் குத்தலாம், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. ஆனால் எல்லா கோயில்லையுமே எல்லா விஷயமும் நடந்துடாது. ஆனால் எல்லா கோயிலையும் நடக்கிற விஷயம் ஒரே விஷயம். இப்போ முடி காணிக்கை அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். ஆமாம். ஏன் கோயிலில் முடி எடுக்கணும், முட்டை போடுறாங்கல்ல, என்ன காரணம்? எதற்காக ஒவ்வொரு மனிதர்களும் நேர்ந்துக்கிட்டு பல வருடங்கள் மசுரை சுமப்பவர்கள் இருக்கிறார்கள். 15 நாளில் நேர்ந்துக்கிட்டு போய் மொட்டையடிக்கிற ஆள் இருக்கார். எதற்காக கோயில் திருத்தலங்களில் கோயில் ஆலயத்தில் மொட்டையடிக்கிறாங்கன்னா, இப்போத்தான் அதுக்கு பேர் ஏழை சொல்ல விடுறா, அரைஞ்சுருண்டா. இவ்வளோ பேராப்பா பேசிட்டு சொல்லிடுவியா? சரி, சொல்லு சொல்லு. எதற்காக கோயில் ஆலயங்களே மொட்டையடிக்கிறாங்க? இப்போத்தான் எல்லாரும் சொல்றிய கோயிலுக்கு போய் மொட்டையடிச்சு வராங்க. அப்பொழுது அதுக்கு பேர் என்னன்னா, முடி இறக்கிட்டு வரேன். காணவன ஏன் முடி இறக்குறாங்க? எதற்காக முடி இறக்குறாங்க யாருக்காவது தெரியுமா? தாயினுடைய கருவிலிருந்து ஒவ்வொரு குழந்தையும் வெளியே வரக்கூடிய உறுப்பு எதுனா, இந்த பூமியை பார்ப்பது இந்த தலைமுடி தான். அதனால தான் என் பிள்ளையை உயிரை கொடுத்த அந்த சாமி, உயிரை கொடுத்த சாமிக்கு இந்த மசுரை கொடுக்குறேன்னு ஒவ்வொருத்தரும் நேர்ந்துக்கிறார். அதுலேயும் வேற மாதிரி இருக்கும். பூமுடி. ஏன் அதுக்கு பேர் பூமுடி? கொடுக்குறதே முட்டுக்கான காமுடி, அதே பூமுடி. இது பெரிய காமெடி. மொட்டை எடுப்பது லேசு கிடையாதுங்க. பிளேடு வந்து மொட்டை எடுப்பது லேசு கிடையாது. போட மொட்டை எடுத்தாச்சுல, மொட்டை எடுத்தாச்சு. அவர் ஒரு சாமி வேற கேள்வி கேட்கக்கூடாது. என்னமோ மொட்டை ஏன் முடிக்காணிக்கையே கொடுக்குறாங்க, ஏன் முடிக்காணிக்கையே கொடுக்குறாங்க? மொட்டை எடுத்தாச்சு. மொட்டை எடுத்தாச்சுன்னா சந்தனத்தை தேய்க்க வேண்டியதானே. இதை விட்டுட்டு என்னமோ மொட்டை எடுத்தா திரும்பி முளைக்காதா? இதுக்கு போய் பெரிய ஒரு மைக்கு பிடிச்சிக்கிட்டு பேசுவார் மணிக்கணக்கில். ஏதாவது புராணத்தை பற்றி கேளுங்க சாமி. கந்த புராணம், ராமாயணம், மகாபாரதம் அதை கேட்பீங்களா? நானும் ஏதாவது சொல்லுன்னு பார்க்குறேன், கேள்வி கேட்க மாட்டேன்றீங்களா சாமி? இவ்வளோ ஆதங்கமாக பேசுறீ. எல்லாத்தையும் படிச்சுட்டியா? ஐயா, 18 புராணம்னா 19 புராணம் தெரியும். நல்ல விஷயம், அருமையான விஷயம். உயிர் கொடுத்த சாமிக்கு முடி காணிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதியிலே தாயின் கருவறையில் இருக்கும் பொழுது பிண்டமாக உயிர் எடுக்கும் பொழுது உயிர் நாடிகள் துடிக்கும் பொழுது மயிர்கணைகள் உருவாகும். இந்த பூமி தலை முதலில் எட்டி வெளியில் வர்றது தலை தான். அப்போ தலைக்கு மேலே முடிதான் இந்த பூமியை வந்து பூமி தாயை அடைவாள். அப்படிங்கும் பொழுது சும்மா குலதெய்வம் சொல்லக்கூடிய குலதெய்வத்திற்கு காணிக்கையாக முடி காணிக்கை கொடுப்பார். கையை கொடுக்கணும் தானே. போக முடியாதுப்பா. முடி காணிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. சரிங்க. உள்ள ஆளோளம் சோனு சப்தம். ஒன்று என் தங்கச்சி வள்ளி, இன்னொன்று ஏன் ஆள். உங்களுக்கு எங்களுக்கு ஆள். உங்க 2 பேருக்கா ஆளு கூட பிறந்தவங்க? கூட பிறந்ததில்ல. ஆளோளம் சோனு சத்தம் கேட்ட பிறகு கூட பிறந்ததில்ல, கண்டெடுத்தது. அது இல்லைங்க, இன்னொன்னு கூடு வேறக்கா பிறந்தாள் அல்லவா? ஆமா. அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள். இந்த திருவிழான வட்டத்தில் எத்தனையோ நாடகம் ஆடி இருக்கேன், எத்தனையோ நாரதரை சந்திச்சிருக்கேன். இவர் தடத்தில் மிதிக்கணும் நான். அப்போத்தான் அவர் புத்தி வரும். போய் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். தூய தமிழில் சொன்னார் அண்ணா. அவ்வளோதான். விவரம் தெரியாமல் அவர் ரொம்ப புகழ்ந்து பேசிக்கிட்டு தர்றேன்.
அழைத்து வாருங்கள் என்றால் அதற்கு அர்த்தம் தெரியாம தெரியப்பா தம்பி. என்ன சொன்னார் தெரியுமா? போய் அந்த பிள்ளையை கூட்டியாந்து விடுங்கடான்றாரு. நாளைக்கு சிவகங்கை மாவட்டம் அங்கன்னு மாடுலாம் சாணி ஓடுமே. மாடு சாணி விடாம போனா வைக்கலாம் ஓடும். சாணி வைக்கல தின்னா சாணி தான்டா போடும். நாளைக்கு எத்தனை வீட்டில் தீ பிடிக்குதோ? எல்லா வீட்லையுமே தீ பிடிக்கும். தீ பிடிக்கலன்னு சோறு வேகாதுல்ல. இனிமேதான் நம்மளுக்கு பேரும் பணம் சம்பாதிக்க போறோம். அந்த லகுட வச்சு என்ன தொழில் தொடங்க போறோம். என்ன தொழில்? ஒவ்வொரு அங்கனான ஆபீஸ், திருவாடனை, கைகாட்டி, தொண்டி எல்லாத்துலயும் ஆபீஸ். ஏன் நீர் பந்தல் போட போறியா? எம்கேஆர் கப்ளிங் ஆபீஸ். இல்ல நீ வேற ஆள் வரால. ஏன் பேர் எதுக்கு சொல்ற? உன் பேர்ல தானே கூட்டம் கூடுது. உன் பேர்ல ஆபீஸ், நான் மேனேஜரு. அண்ணே தம்பிக்கு ஏதாச்சும் வேலை கொடுக்குண்ணே. நீதான்டா டோக்கன் கொடுக்குறது. நீ கிளீன் பண்றேன். உங்க முகரே சரியில்லை. உங்க வச்சிருக்கே கூடாது. மாமா கண்ணே கண்ணே விளையமா கூட பிறந்திட்ட எப்பிரவி முட்டுக்கிளி போல வந்தமடா ஒரு நாள் பிரியாத எந்த நன்னா பாண்டியனே வீரமல்லு இன்று பெரிந்தோமடா ரெண்டு பேரும் காடை வேட்டைக்கு அண்ணா அண்ணா காடை வேட்டைக்கு சென்றிட்டாலும் கை கொடுத்து செல்வோமடா அண்ணன் தம்பி. எந்த அண்ணன் தம்பி மடுவை பிடிச்சி பண்ணச்சேன்?